எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். கேரளா ஸ்டைலில் சம்மந்தி பொடி எப்படி ரெடி பண்ணலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. தேங்காய் கூட சில இன்க்ரீடியன்ஸ் கூடி சேர்த்து நல்லா வறுத்து ரெடி பண்ணி எடுக்கிற இந்த ஒரு சம்மந்தி பொடி சாதம் கூடியும் இட்லி கூடியும் தோசை கூடியும் சாப்பிட்டுக்கலாம். ஒரு மாதத்துக்கு மேலே கெடாமல் இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 4 கப் அளவுக்கு முத்தனை தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கு. 250 ml கப்புக்கு தான் 4 கப் அளந்து எடுத்திருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் துருவி எடுத்துருக்கிறதுனால இது கொஞ்சம் ஈரமாக இருக்கும், நனைஞ்ச மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் காயறதுக்காக மீடியம் ஹை ஃப்ளேமில் தீ போட்டதுக்கப்புறம் இதே மாதிரி கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா காஞ்சிடும். அந்த டைமில் இதுக்குள்ளே நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சுக்கலாம். முதல்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 கப்பு தேங்காய்க்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்து எடுத்திருக்கு. 10 to 15 மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, கொத்தமல்லி முழுசாக இருக்கிறது எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இது மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுக்கணும். இன்னும் சில பொருட்கள் கூடி சேர்க்க வேண்டியது இருக்குது, அதை நம்ம இடையில ஒன்றா சேர்த்துக்கலாம். தேங்காய் நனைஞ்சிருக்கிற தேங்காய்க்குள்ளே இந்த பருப்பெல்லாம் சேர்க்கும்போது அந்த பருப்பு கொஞ்சம் ஈரமாயிடும். மறுபடியும் நம்ம இதே மாதிரி ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரம் அது ஃப்ரை ஆகி கிடைக்காது. அதனால தான் தேங்காய் முதலே கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இன்க்ரீடியன்ஸ் ஒன்றா சேர்த்துருக்கிறது. பாருங்கள், தேங்காய் இதே மாதிரி ஒரு மஞ்சள் கலர், ஒரு கோல்டன் கலர் வர ஆரம்பிக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், பிளாக் பெப்பர் தான் சேர்த்துருக்கு. கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற கருவேப்பிலை தாராளமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் இதே மாதிரி கிளறிட்டே இருக்கணும். இந்த ஒரு ஸ்டேஜுக்கு இந்த ஒரு ப்ரௌன் கலர் வர ஆரம்பிக்கும் போது பார்த்துட்டே இருக்கணும். தீ வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். எங்கேயுமே விட்டுட்டு போகக்கூடாது, சீக்கிரம் இந்த தேங்காய் கருகி போயிடும். இப்போ நான் சேர்த்துருக்கிறது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இஞ்சி. இஞ்சி தேங்காய் பாதி ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் சேர்த்துருக்கிறது. ஏன் எப்படி சேர்க்கிறது அப்படின்னா, இஞ்சியோட அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மனம் ரொம்ப அதிகமாக போகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பாதி வரும்போது பாதி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி சேர்த்துருக்கிறது. வேணா முதலே தேங்காய் கூட போட்டு வறுத்துக்கலாம். அப்போ மனம் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் மாறிடும். ஆல்மோஸ்ட் தேங்காய் ஃப்ரையாக இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துருக்கிறது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சின்ன பீஸாக நறுக்கி சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு கூடி சேர்த்து மறுபடியும் 2-3 நிமிஷம் வதக்கி கிளறி தீ ஆஃப் பண்ணிடலாம். இது நீ ஆற விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆறணும், நல்லா ஆற விட்டுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆறி இருக்கு. நான் ஒன்றா போடாமல் மிக்சியோட சின்ன ஜாருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பல்ஸ் மோடில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி தான் எடுக்க போகிறது. ஒன்றா பெரிய ஜாருக்குள்ளே போட்டு நம்ம அரைக்கும்போது இது வறுத்துருக்கிற முத்தனை தேங்காய் இருக்கிறதுனால எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த சம்மந்தி பொடி அது உதிரி உதிரியாக கிடைக்காம போயிடும், குழஞ்சி போன மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறது. இப்போ பாருங்கள், இதுவே போதும். இதிலிருந்து இப்போவே கொஞ்சம் ஈரமாக இருக்குது, எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நம்ம கொஞ்சம் நேரம் ஒரே ஸ்பீடில் அரைச்சிட்டே இருக்கும்போது தண்ணி மாதிரி ஆகி போயிடும். நல்லா இதுக்குள்ளே இருக்கிற எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்து. முதல்ல நான் கொஞ்சம் பவுடர் பண்ணி டேஸ்ட்டு பார்க்கும்போது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் அடுத்த டைம் மிக்சிக்குள்ளே போட்டு அரைச்சி எடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு கூடி சேர்த்து தான் அரைச்சிருக்கு. எல்லாமே சேர்த்து லாஸ்ட் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சம்மந்தி பொடி செய்கிறதுக்காக ரொம்ப பச்சையாக இருக்கிற இளநீர் மாதிரி இருக்கிற தேங்காய் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி கொப்பரை மாதிரி இருக்கிற தேங்காயும் எடுக்கக்கூடாது. கொப்பரை எடுத்துருச்சு அப்படின்னா நம்ம வறுத்து அரைக்கும்போது ஃபுல்லாக எண்ணெய் ஆகி போயிடும். முத்தனை தேங்காய் பார்த்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதில் நம்ம சேர்த்துருக்கிற புளி, உப்பு, காரம் அதெல்லாமே உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி, டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இந்த ஒரு சம்மந்தி பொடி சாதம் கூட தான் இங்கே மோஸ்ட்லி சாப்பிட்றது. இட்லி கூடியும் தோசை கூடியும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். நல்லா க்ளீனாக இருக்கிற ட்ரையாக இருக்கிற ஒரு பாட்டிலுக்குள்ளே அடைச்சி வச்சிருச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காமல் ஒரு மாதத்துக்கு மேலே கெடாமல் இருக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும்
வணக்கம்.